அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வணக்கம். எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரப்பெற்றதுங்க. இதில் ஒரு நல்ல செய்தியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, காலையிலேருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. விரைவில் நியமனம், அதாவது 2 வார காலத்திற்குள் பணி நியமனம். பட்டதாரி ஆசிரியர்கள் பணி முடித்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து பணிக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் 2 வார காலத்திற்குள் பணியிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை மாண்புமிகு நீதியரசர்கள் திரு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஹேமந்த் சந்தன் கவுடர், இந்த 2 நீதியரசர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா கண்டிப்பாக மற்ற காட்டிலும் இவங்க அந்த வழக்கின் உண்மைத்தன்மை புரிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு தேர்வு எழுதியதற்காக 1 வருடம் தண்டனை இந்த அளவில் தான் இப்போ கொடுத்து அதோட பலன்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து, ஏன்னா கடந்த அக்டோபர் 2024 இந்த வழக்கானது அமைச்சர் பணியாளர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ தான் அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்குங்க. அதனால் இன்னொரு அதிகபட்சம் ஒரு 2 வார காலத்திற்குள்ள அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்கப்படும். நாளை இதனோட தீர்ப்பு நகல் பதிவேற்றம் செய்யப்படும். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக விரிவாக பார்க்கலாம். இது தொடர்பாக முதல் நன்றி இந்த நீதியரசர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற டபுள் பெஞ்ச் இந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க மற்றவங்களை காட்டிலும் ஏன்னா அவங்க நேரடி இவங்க கண்டிப்பாக குழப்பிக்கலைங்க. இவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, கன்வர்ஷன், ப்ரொமோஷனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன் இவங்களை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆணித்தரமான அதாவது ஒரு உண்மையான தாக்கம், ஏன் இங்கே சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 வருஷம் இவங்க நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை கேட்டிருக்காங்க. இதே ஒரு நல்லது தான். இதுக்கு 2வது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குகளை தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர்கள் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னே சொல்லிகிட்டு இருந்தோம் எல்லாமே ஒருங்கிணைக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பாதி இதுக்கு வேலையை ஏற்கனவே முடிச்சிருந்தாங்க. அதனால தான் நம்ம எந்த ஒரு அப்டேட் நான் வந்து தராமல் இருந்தேங்க. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வெறும் நன்றி மட்டும் சொல்ல கிடையாது. கண்டிப்பாக இது தொடர்பாக அவங்க வழக்குகளுக்காக நிறையா போட்டிருக்காங்க. யாரையும் எதிர்பார்க்க கிடையாது. அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 78 நண்பர்கள் அந்த ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பிற்கு எதிர்த்து மேல்முறை சென்றிருக்காங்க. அந்த வழக்குகளில் 78 நண்பர்கள் இந்த இது கொடுத்துருக்காங்க. எங்களது பணி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும், எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது அரசு பல்வேறு வாதங்களை முன் வச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த நம்மளுக்குன்னு சமயம் கூடி வரும்போது தாங்க இது முழுசாக வந்திருக்கு. இதன் அடிப்படையில் அதற்காக, ஏன்னா நம்ம சொல்கிறதுனா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாங்க நன்றின்னு சொல்லிட்டு, அது என்னை பொறுத்த வரைக்கும் இது தகாதுன்னு தாங்க சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த முழு விபரம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க எப்பயுமே வெளிப்படையாக இருப்பாங்க. நான் ஆல்ரெடி வேறு ஒரு வழக்கில் அவங்களோட அந்த தொடர்பில் இருந்தேங்க. அவங்க அப்போ அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், முக்கியமான விஷயம் அந்த அமௌண்ட்டோட அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இல்லைனாலும் அவங்க செஞ்ச செயல்கள், அவங்க கொடுக்குற அந்த ஃபோட்டோஸு, அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ்பென்ஷன் எவ்வளோ ஆச்சு, அவ்வளோ ஒரு துல்லியமாக அந்த பணத்துக்கோசரமோ பேருக்கோசரமோ போராடாமல் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக அந்த தலைமை பண்பு அவருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த குழுவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. ஒரு சில பேர், ஏன்னா அந்த ஒரு சில பேர் எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் அந்த நண்பர்கள் எல்லாருமே ஏன்னா அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து போராட்டம் மூலம் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. அரசு அதுன்னு பார்த்தீங்கன்னா பகச்சிக்க கூடாது. அதே சமயத்தில் நமது வாழ்வாதாரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மளுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்ற குழு கண்டிப்பாக அவங்க நிறையா கன்சல்ட் பண்ணிருக்கிறாங்க, நிறையா லாயர்ஸ் பார்த்துருக்காங்க, நிறையா இது பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இது தொடர்பாக நிறையா செலவு பண்ணிருக்காங்க. அவங்களும் இது கணக்கு கண்டிப்பாக தாக்கல் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்சது, அதாவது பட்டதாரி ஆசிரியர்களாக யாரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாள் வருத்தப்பட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு அதிகபட்ச தொகையெல்லாம் கிடையாதுங்க. நம்மளால் இயன்றது, ஏன்னா அவங்க யாரையும் கேட்க கிடையாது, யாரும் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, யாரையும் எதிர்பார்த்தும் இது ஆரம்பிக்கல. அவங்களோட வாழ்வாதாரமும் சேர்த்து இருக்கிறதுனால கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்மளோட பலனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க டீட்டெயில் கேட்டுட்டு நான் கேதர் பண்ணிவிட்டு நான் அடுத்ததாக பின்னர் வீடியோக்களை கண்டிப்பாக நான் அவங்களுக்கு போடுவேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாங்க, கண்டிப்பாக தப்பு கிடையாது. அதனால் இன்னும் ஒரு 2 வார காலத்திற்குள் அதிகபட்சமே உங்களுக்கு தாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சரி, அந்த லிஸ்ட்டு போகிறது சரி, எல்லாமே அது வெகு விரைவாக நடக்கும். அதனால் இது எப்பயுமே தயாராக இருக்குது பணி வாய்ப்புக்கு. சரி நண்பர்களே, இது தொடர்பாக விளக்கங்கள் பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி அரசு தரப்பு வக்கீல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாதாடினாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. கண்டிப்பாக அவங்களோட ஒரு சில வாதங்கள் முன்னச்சு இருக்காங்க. அதேமாதிரி இந்த ஹெட்லாம் டைரக்டரேட்லேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து உயர் அலுவலர்கள் எல்லாருமே போயிருக்காங்க, வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த இது, ஏன்னா
அவங்களும் போகணுன்னு நினச்சாங்க. அந்த குறிப்பிட்ட காரணனால முடியாமல் போயிடுச்சுங்க. அதனால் எல்லா வாய்ப்புகளும் இப்போ நமக்கு சாதகமாக மாறிடுச்சு. அதனால் பட்டதாரி ஆசிரியர் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது அக்டோபர் 2023. அதிலேருந்தே எக்ஸாம் டிசம்பர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2024 நடந்துச்சு. மே மாதம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு பாருங்க. ஏகப்பட்ட பேருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2800 பேர் பணி வாய்ப்பு போகிறாங்கன்னா இதில் ஒரு 2500 பேருக்கு மேலே ரொம்பவே சிரமம் தாங்க. வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமாக தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு அந்த பாதிப்பு இல்லைனாலும் 100ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாழ்க்கை இந்த ஒரு வருஷமாக எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ ஒரு 1.5 வருஷமாக இவ்வளோ ஒரு மன அழுத்தத்தோடு அவங்க வாழ்க்கையை கடந்துகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இப்போ முடிஞ்சிருக்கு. அதனால் அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கணும். அது பட்டதாரி ஆசிரியர்களாக விரைவில் பணி நியமனம் பெறவிருக்கும் 2800 ஆசிரியர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இது முதல் கட்டம் தாங்க. 2ஆம் கட்டமாக பின்னாடி தொடர்ந்து மற்ற பணியிடங்களுக்கும் ஆட்கள் தெரிவு செஞ்சு 2வது லிஸ்ட் விடுவாங்க. கண்டிப்பாக அனைவரும் நம்பிக்கையோடும் இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.